Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நம்ம பைத்தான் சீரிஸோட இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊப்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் லாங்குவேஜை நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னென்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுற மெத்தடை தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெக்னிக் அப்ளை பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம் ஊப்ஸ் கான்செப்ட் பார்ப்போம். ஆப்ஜெக்ட், கிளாஸ், இன்ஹெரிடன்ஸ், பாலிமார்பிசம், அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஆப்ஜெக்ட் அண்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்கிறோம். எதெல்லாம் நம்ம ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லலாம்? டேபிள், சேர், பென், பென்சில், மவுஸ், கீபோர்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், அரேஸ், டிக்ஷனரி, லிஸ்ட், பைத்தானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார் எடுத்துக்கோங்க. ஸோ கார் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ காருக்குன்னு சர்டன் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், சர்டன் பிஹேவியர்ஸ் இருக்கும். என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர், மாடல், ப்ரைஸ், அதோட பிராண்ட், இதெல்லாம் தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி பிஹேவியர்னா ஆக்சிலரேஷன், ஸ்லோயிங் டவுன், கியர் சேஞ்ச், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லலாம்? பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஹேவியரும் அண்ட் ஆட்ரிபியூட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி, அதை தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா an object is an entity that has attributes and behavior. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது என்னென்னா இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ஆப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்டுடைய கலெக்ஷனை தான் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா வேறு எப்படி அதை சொல்லலாம்னா கிளாஸ் இஸ் அ ப்ளூ பிரிண்ட். கிளாஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். சரிங்களா? ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கிளாஸ் சிங்கிள் கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம்னா அதில் நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ கிளாஸில் ஒரு மெத்தட் எழுதுகிறாங்க. அந்த மெத்தடில் செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அந்த செல்ஃப் பேராமீட்டர் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த செல்ஃப் பேராமீட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இஸ் அ ரெஃபரன்ஸ் டு த கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா? கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸை தான் நம்ம செல்ஃப் பேராமீட்டராக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ செல்ஃப் பேராமீட்டர்ன்றது என்னென்னா அந்த இன்ஸ்டன்ஸ், கரண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸோட ரெஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே, இந்த செல்ஃப் பேராமீட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அக்சஸ் வேரியபிள்ஸ். அந்த கிளாஸ்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணுற பேராமீட்டர் தான் செல்ஃப். சரிங்களா? செல்ஃப் அப்படின்ற நேம் தான் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நேம் அதுக்கு கொடுத்துக்கலாம். ஆனால் அந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் செல்ஃப் பேராமீட்டராக தான் இருக்கணும். சரிங்களா? செல்ஃப்னு நேம் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்துக்கலாம் அதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுத்துருப்போம், இனிட் டபுள் அண்டர்ஸ்கோர் மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த இனிட் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். டபுள் அண்டர்ஸ்கோர் இனிட் டபுள் அண்டர்ஸ்கோர். சரிங்களா? இது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன். இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் பர்பஸுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இனிட்ன்ற மெத்தடு இனிஷியலைசேஷன் பர்பஸுக்காக யூஸ் ஆகுது. சரிங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட்டு க்ரியேட் ஆகும்போது அந்த init மெத்தட் கால் ஆகும். சரிங்களா? the init function is called automatically every time the class is being used to create a new object. ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். கிளாஸ்க்கு நம்ம எத்தனை விதமான ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணாலும் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் இந்த init மெத்தட் என்ன ஆகும்? கால் ஆகும். சரிங்களா? we can create many objects from a class. An object is called an instance of a class. ஸோ ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த கிளாஸ் க்ரியேட் பண்ண பிறகு நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்னு இல்லை, எத்தனை விதமான ஆப்ஜெக்ட்ஸ் வேணாம். சரிங்களா?
எத்தனை நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வேணால் ஒரு கிளாஸ்க்கு நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேர் என்ன? இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லை, ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் திஸ் ஆப்ஜெக்ட், அதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்டியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம தியரியில் பார்த்தப்ப கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் மூலமாக பார்ப்போம், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபங்க்ஷன்லலாம் என்ன பண்ணோம்? டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ கிளாஸ் நேம் நான் கொடுக்குறேன் பர்சன், சரிங்களா, கோலன். இப்போ நம்ம டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், ஏன்னா நான் வந்து இனிட் மெத்தட் சொன்னேன்ல. ஸோ ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், $_ init $_ அந்த மெத்தடு நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ $_ init $_ ஸோ நான் என்ன சொன்னேன்? செல்ஃப் பேராமீட்டர் பற்றி சொன்னேன். ஸோ செல்ஃப் பேராமீட்டர் நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன், கோலன். இனிட் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னோம்? இனிஷியலைசேஷன் பர்பஸுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னோம். செல்ஃப் அப்படிங்கிற பேராமீட்டர் என்னன்னு சொன்னோம்? அது ஒரு ரெஃபரன்ஸ்னு சொன்னோம். எதோட ரெஃபரன்ஸ்? இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உரிய ரெஃபரன்ஸ், சரிங்களா? அப்போ இந்த செல்ஃப் பேராமீட்டர் வச்சு நான் வந்து இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். ஸோ செல்ஃப் டாட் நேம் வேரியபிள் நான் என்ன கொடுக்குறேன்? ராம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு செல்ஃப் டாட் ஏஜ் கொடுக்குறேன், ஏஜ் 34. அனதர் ஃபங்க்ஷன் ஒன்று ரைட் பண்ணுறேன், டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நேம் டிஸ்பிளே, செல்ஃப் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறேன், கோலன். இப்போ நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன், செல்ஃப் டாட் நேம் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் செல்ஃப் டாட் ஏஜ். ஸோ நான் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன், சரிங்களா? ஸோ அதுக்கு நான் பி அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். ஆப்ஜெக்ட் நேம் வந்து பி. கிளாஸ் நேம் என்ன? பர்சன், இல்லைங்களா? பர்சன். ஸோ பர்சன் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம இன்னும் நேம்ஸ் கூட சொல்லலாம். என்னன்னு சொல்லியிருந்தேன்? இன்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், இல்லைங்களா? ஸோ இந்த கிளாஸுக்குரிய இன்ஸ்டன்ஸ் இது பி, சரிங்களா? ஓகே, இப்போ நான் அந்த இன்ஸ்டன்ஸில் யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்க டிஸ்பிளே அப்படிங்கிற, அதாவது இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணுறேன், டிஸ்பிளே. ஓகேங்களா? இப்போ நான் ப்ரோக்ராம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் என்டர் கொடுக்குறேன். எனக்கு பிரிண்ட் ஆகிருக்குங்களா? ராம் அண்ட் ஏஜ் வந்து 34. ஸோ இந்த இடத்துல நான் நேம்னு கொடுத்துக்கிறேன், இங்கே ஏஜ். ஸோ இது அவுட்புட் ஸ்ட்ரிங். அகைன் கண்ட்ரோல் என்டர், நேம் ராம், ஏஜ் 34. ஸோ நான் வந்து ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள், கிளாஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி கிளாஸ் நேம் கொடுக்குறேன். ஸோ இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம்? ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒரு கிளாஸ் வச்சு நான் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் வந்து என்னால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த இடத்துல நான் இனிட் ஃபங்க்ஷன் பற்றி சொன்னேன். இனிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு சொன்னோம்? இனிஷியலைசேஷன் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த இனிட் ஃபங்க்ஷன் எப்படி கால் ஆகும், எந்த டைமில் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ, ஸோ இதுதான் வந்து கிளாஸ் நேம், இல்லைங்களா? இது கிளாஸு, இது ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை நம்ம இன்னொரு விதமாக சொல்லலாம்னு சொன்னோம், அது இன்ஸ்டன்ஸ், இல்லைங்களா? ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகுது இல்லைங்களா, இந்த ப்ராசஸை தான் நம்ம இன்ஸ்டன்டியேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம், இல்லைங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, இந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இந்த மெத்தடு கால் ஆகும். தனிப்பட்ட முறையில் நான் இனிட் மெத்தடை இங்கே எதுவுமே கால் பண்ணலை, ஜஸ்ட்டு நான் டிஸ்பிளேன்ற மெத்தடை மட்டும்தான் கால் பண்ணியிருக்கேன், இல்லைங்களா? இனிட்டுன்ற மெத்தடை நான் கால் பண்ணவே இல்லை. அது எப்போ ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆகிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டன்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கால் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது கண்ட்ரோல் இங்கே வந்து
செல்ஃப் டாட் நேம். செல்ஃப்ன்றது என்னன்னு சொன்னோம், அது ஒரு ரெஃபரன்ஸ், இந்த கிளாஸோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இந்த கிளாஸுக்கு நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருப்போம், அந்த இன்ஸ்டன்ஸோட ரெஃபரன்ஸ் தான் செல்ஃப் பேராமீட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த செல்ஃப் டாட் நேம், அந்த நேம் வந்து நான் என்னன்னு கொடுத்துருக்கேன், ராம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். செல்ஃப் டாட் ஏஜ், ஏஜ் வந்து 34னு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், இது நார்மல் ஃபங்க்ஷன். ஸோ அந்த நார்மல் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் கொடுத்து டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டிஸ்பிளேன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு வந்து என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன், நேம்னு சொல்லிட்டு செல்ஃப் டாட் நேமையும் செல்ஃப் டாட் ஏஜையும் நான் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் பாருங்கள் ரிசல்ட்டு வந்திருக்கு. புரிஞ்சுங்களா. ஸோ இது கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், இந்த இது ஃபுல்லுமே கிளாஸு. ஸோ இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஆப்ஜெக்ட். சரிங்களா. இனிட் மெத்தட் பற்றி பார்த்தோம், நெக்ஸ்ட்டு செல்ஃப் பேராமீட்டர் பற்றி பார்த்தோம். நம்ம செல்ஃப் பேராமீட்டர் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ செல்ஃப் அப்படின்ற நேம் தான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் நான் திஸ் கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் கொடுத்து இங்கே திஸ் டாட் நேம் திஸ் டாட் ஏஜ்னு வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பேராமீட்டர் திஸ் பாஸ் பண்ணியிருக்கேன், திஸ் டாட் நேம் அண்ட் திஸ் டாட் ஏஜை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்களா. ஸோ அது மாதிரி நம்ம செல்ஃபுக்கு பதிலாக வேறு நேம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ஹெரிடன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.